தமிழகத்தில் மதுபான கொள்முதல் முறையில் புதிய மாற்றத்தை கொண்டுவர டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்திருப்பது மது பிரியர்களுக்கு இனிய செய்தியாக வந்துள்ளது. இதன் மூலம் டாஸ்மாக் கடைகளில் மது பிரியர்கள் விரும்பும் பல்வேறு வகையான மதுபானங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது சுமார் 5,000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளுக்கு தேவையான மது வகைகள் அனைத்தும் டாஸ்மாக் நிர்வாகம் மூலம் மதுபானம் தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. பிராந்தி, விஸ்கி, ரம், வோட்கா, ஜின் மற்றும் பீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான மதுபானங்களை தயாரிக்கும் பல நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் மதுபானங்களே டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதுவரை எந்த நிறுவனத்தின் மதுபானங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனங்களிடமிருந்து அதிக அளவில் மதுபானங்கள் வாங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சில பிரபலமான பிராண்டுகள் எளிதாக கிடைத்தாலும் சில நிறுவனங்களின் மதுபானங்கள் பல கடைகளில் கிடைப்பதில்லை என்ற புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து இந்த நடைமுறையில் மாற்றம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இனி அனுமதி பெற்ற அனைத்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்தும் சமமான முறையில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு சில நிறுவனங்களின் மதுபானங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடைப்பதை தவிர்த்து அனைத்து நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். இந்த புதிய முறையால் இதுவரை குறிப்பிட்ட சில கடைகளில் மட்டுமே கிடைத்த மதுபான பிராண்டுகள் அதிகமான டாஸ்மாக் கடைகளில் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மது பிரியர்களும் தங்களுக்கு பிடித்த பிராண்டுகளை எளிதாக வாங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக டாஸ்மாக் கடைகளில் புதிய மதுபான பிராண்டுகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயர்தர மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் எலைட் டாஸ்மாக் கடைகளில் பிரீமியம் மற்றும் நடுத்தர ரக மதுபானங்கள் போதுமான அளவில் இருப்பில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புதிய முறைக்கு சில எதிர்ப்புகளும் உள்ளன. மது பிரியர்கள் அதிகம் விரும்பாத மதுபானங்களையும் சம அளவில் வாங்கினால் அவை கடைகளில் தேங்கி நிற்கும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் அதிகம் விற்பனையாகும் மதுபானங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் நடைபெறும் மதுபான விற்பனை ஆண்டுதோறும் மிகப்பெரிய வருவாயை அரசுக்கு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மது பிரியர்களுக்கு அதிகமான தேர்வுகளை வழங்கவும் கொள்முதல் முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் இந்த புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனிவரும் நாட்களில் புதிய கொள்முதல் முறை நடைமுறைக்கு வந்த பிறகு எந்தெந்த புதிய பிராண்டுகள் கடைகளில் கிடைக்கின்றன, மது பிரியர்களின் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நிறைவேறியது என்பது தெரியவரும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மாரியப்பன்.